ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்வது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதே போல் இதை எவ்வளவு பேர் பார்க்குறீங்களோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை தடுமாறாமல் இருப்பதற்கு இந்த வார்த்தைகள் மிகவும் அவசியம். கடந்த நாட்களில் நான் உங்களுக்கு 4 செய்தி கொடுத்துருக்கிறேன், குறிப்பாக இந்த மாதத்தில். ஆனால் இப்போ இன்னும் மீண்டும் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மரண இருள், மகிமையின் ஒளி. மரண இருள், மகிமையின் ஒளி. அப்போ மரண இருள் என்பது உலகத்தில் காணப்படுகிற இழப்பு, பிரிவு. மகிமையின் ஒளி என்பது அவர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்ந்து மரிக்கும்போது அவர்கள் ஒளியுள்ள இடம் அல்லது மகிமையின் நம்பிக்கை, கர்த்தரோடு இருக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. 23ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தாவீது என்ன சொல்கிறார் பாருங்க. பாவ இருளை குறித்து கேட்டீங்க. ஒரு மனுஷன், இந்த மனுஷன் பாவத்துக்குள் போன போது அவர் இருதயம் தத்தளித்தது, அவர் மனம் பதறியது, அவர் அழுது புலம்பினது. அதை குறித்து முன்பு பார்த்தோம். ஆனால் இங்கே மரண இருள் பள்ளத்தாக்கு, மரண எல்லைக்குள்ளே மரணம் என்கிற வார்த்தை உச்சரிக்கப்படுகிறது. மரண இருள் பள்ளத்தாக்கு. இது இன்னும் இருக்க இருக்க மரணம் இருள் என்பது அப்படியே மூழ்கி போகிற அனுபவம், பள்ளத்தாக்கு என்பது கீழே தள்ளப்படுகிற அனுபவம். எவ்வளவு கீழே 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 போகிறது. இப்போ எவ்வளவு துக்ககரமான ஒரு அனுபவத்தை அவர் சொல்கிறார். நான் மரணத்தையும் பார்த்திருக்கிறார். அவருடைய குடும்பத்திலேயே அந்த இருள் பள்ளத்தாக்கில் போய்கிட்டு இருக்கார். தாவீது சொல்லுகிறார், அப்படி நான் போனாலும் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். இந்த பொல்லாப்புக்கு, இந்த இருளின் வேதனைக்கு, இந்த அவமானத்திற்கு நான் பயப்பட மாட்டேன். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? இப்போ நம்பிக்கையோடு இருக்கிறார். சங்கீதம் 51 விடுதலை பெறாமல் தவிக்கிறார். சங்கீதம் 23 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார். அதனால் சொல்கிறாரு, நான் பயப்பட மாட்டேன். என்ன வந்தாலும் சரி, என் பிள்ளைங்க இறக்குறாங்க, போக என்ன பண்ண முடியும்? என் வாழ்க்கையில் என்னென்னவோ சம்பவிக்கிறது, நான் என்ன செய்ய முடியும்? என் தேவ சித்தம் இல்லாமல் ஒன்று நடக்காது, எந்த ஒரு காரியமும் நடக்காது. நான் அதை குறித்து பயப்பட மாட்டேன். காரணம், என் தேவன் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் கோலும் தடியும் தேற்றும். ஒரு மனிதன் கர்த்தரோடு இருந்தார். அவர் தான் சொன்னார், என் தேவன் என் இருளை வெளிச்சமாக்குவார், அவர் எனக்கு விளக்காய் இருக்கிறார், அவர் என்னை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நான் பயப்பட மாட்டேன், கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று. ஆனால் மகிமையின் நம்பிக்கை பாருங்கள். அவர் மகிமையின் ஒளி. மரண இருளுக்குள்ளே போகும்போது சொல்கிறாரு. ஆனால் மகிமையின் ஒளி, அந்த நம்பிக்கை பாருங்கள். 6ஆம் வசனத்தில், சங்கீதம் 23 வசனம் 6, என் ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், எவ்வளவு நாள் நான் உயிரோடு இருக்கிறேனோ நாளெல்லாம் எனக்கு ஒன்று என்னை பின்தொடரும். என்ன தெரியுமா? நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். நான் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். ஆனால் அதே நேரத்தில் தேவனை விட்டு விலகி இருக்கும்போது, தேவ வார்த்தையை உணராது இருக்கும்போது, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, தேவனுக்கு பயப்படாமல் இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? ஒன்று தொடரும், தீவினை பின்தொடரும், பாவம் தொடரும். பாவம் வாசல்லையே படுத்துக்குமா.
அதான் ஆதியாகமத்தில் படிக்கிறோம் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, காயினே நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. ஆனால் இங்கே தாவீது சொல்கிறாரு, நான் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அங்கே நீ நன்மை செய்யலைன்னா உனக்கு நன்மை செய்தால் மேன்மையாச்சு. நீ பாவம் செய்தால் உன் வீட்டில் பாவம் படுத்திருக்கும், உன் வீட்டில் இருள் சூழ்ந்திருக்கும், உன்னால் வெளியே வரவே முடியாது. உன் வாழ்க்கை முழுவதும் இருள் உன்னை அப்படியே கவ்விக்கொள்ளும். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மரணங்கிற இருளுக்குள்ளே போனாலும் அங்கே அந்த வார்த்தையை ஏன் ஆண்டவர் கேட்குறாருன்னா, தன் சொந்த சகோதரனை கொன்னுட்டான். காயின் ஆபேலை கொன்று போட்டான். அதனால் இந்த கேள்வியை கேட்குறார், நீ நன்மை செய்தால் மேன்மை உனக்கு, நீ பாவம் செஞ்சிட்டியே, இப்போ அது கடைசி வரைக்கும் உன் வீட்டில் உன்னுடைய பாதத்தில் அப்படியே படுத்து கிடக்கும் உன் வீட்டில். ஆனால் இங்கே பாவம் செய்த மனுஷனாக இருந்தாலும் அவன் பரிசுத்த தேவனை வாஞ்சித்ததினால், அவன் தன் வாழ்க்கையை காத்து கொண்டதினாலே மரணத்துக்குள்ளே போய் ஆகணும், மரண இருளுக்குள்ளே. அப்படி போனாலும் எனக்கு பயம் இல்லை, எனக்கு என் ஆண்டவர் கூட இருக்கிறார். கிருபை நன்மை என்னை பின்தொடரும். நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பேன். ஆண்டவர் வழியில் நடப்பேன், அவர் வசனத்தில் நடப்பேன், அவர் சத்தத்தில் நடப்பேன், அவருடைய சத்தியத்தில் நடப்பேன். அப்பொழுது நன்மை கிருபை என்னை தொடரும். ஆனால் என்னுடைய முடிவு என்ன தெரியுமா? நான் பூமியில் இருக்கும்போது எவ்வளவு நாள் என்ன இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய வீடு, இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போகக்கூடியது. கொஞ்ச நாள் வாழ போகிறாங்க. யாருக்கு எந்த நேரத்தில் மரணம் வருமோ தெரியாது. ஆனால் பவுல் கூட சொல்கிறாரு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில், பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போகும், தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு எனக்கு இருக்குது. கர்த்தருடைய வீடு நீடித்த நாட்கள். இங்கே தாவீது சொல்கிறாரு, அங்கே பவுல் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய வீடு அங்கே எனக்கு இருக்கு, தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு என்று அங்கே சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல தாவீது சொல்லும்போது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை தான் என்னை தொடரும். இதுக்கு முன்னாடி என்னென்னவோ வந்தது, ஆனால் எனக்கு இது தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. எனவே எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் மரணம் என்று வரும்போது அது அந்த இருள் போல, அந்த இருளின் அனுபவம் போல மாறிடும். அழுதுகிட்டே இருப்பாங்க, துக்கத்தோடே இருப்பாங்க. சில நாளில் கொஞ்சம் விடுதலை ஆகிடுவாங்க, சிலர் வாழ்நாள் முழுவதும் அழுது கொண்டு இருப்பாங்க. அந்த நிலைமை மாற வேண்டும். ஆண்டவர் இயேசு யார்? அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், அவர் பரலோகத்தில் இருக்கிறார். தம் பிள்ளைகளுக்காக தேவராஜ்யத்தை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் போகிறேன், உங்களுக்காக நான் வருவேன், என்னோட உங்களை வைத்து கொள்ளுவேன்னு. அதுதான் பவுல் அங்கே சொன்னார், இங்கே தாவீது சொன்னார், அங்கே சீஷர்கள் சொன்னார்கள். ஆனால் நீங்கள் கலங்க வேண்டாம், மரண இருள் உங்களை பாதிக்கலாம், ஆனால் பரலோக ஒளி உங்களுக்காக காத்திருக்கிறது. இடையில கொஞ்சம் உபத்திரவத்தின் வழியாக போகணும், மேற்கொண்டு போயிட்டோன்னு சொன்னால் ஆண்டவரோடு இருப்போம். ஆண்டவர் இருக்கிற இடம் ஜீவ ஒளி, ஆண்டவர் இருக்கிற இடம் மகிமையின் பிரகாசம், ஆண்டவர் இருக்கிற இடம் அவரே விளக்காக இருக்க போகிறார். ஆட்டுக்குட்டியானவரே அங்கே விளக்காக இருக்க போகிறார். இங்கே இருக்கிற மின் விளக்குகள் போல அல்ல, அது ஒரு வித்தியாசமான இடம். எனவே பரலோகத்துக்கு போக ஆயத்தப்படுவோம். எப்பொழுதும் அந்த நம்பிக்கையோடு தாவீது சொன்னது போல, நீடித்த நாட்களை நான் நிலைத்திருப்பேன். எங்கே? கர்த்தருடைய வீட்டில். அந்த வீட்டில் இருக்க போக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.